ஸ்ரீ ஹார்டிகல்ச்சர் கார்டனுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். ஸோ இங்கே தான் டிக்கெட் வந்து போட்டிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க யாருக்காச்சும் எவ்வளோன்ட்டு. அவர் ஹெல்மெட் எடுத்துருக்காரு, எடுத்துட்டு வர இல்லை எப்போ ஹெல்மெட் ரேட்டு தான் இல்லை எல்லாத்தையும் எடுத்து வந்துருக்கலாங்கிறேன். என்ன இருந்தா என்ன அவங்க கொண்டு அவன் காசு கேட்பானு கடைசியாக போகும்போது காசு கொடுத்துட்டு தானே வந்தோம். காசு கொடுத்தானே ஓ இது ப்ரைவேட் இடங்கன்னா இவனுங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு இது பண்ணியிருக்காங்களா? சரியான லாபம். அவங்களாம் வீட்டுக்கு போயிட்டாங்களா காரில். தூரத்தில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். அவரா பிரிட்ஜ் வந்தால் ஒன்றா தான் போகணும். அதுதான் அவங்க ஏதாவது வழி மாற்றி சொல்லிட்டாங்க. அதான் பாத்ரூம் போனாமா என்னன்னு தெரியல. நம்ம வந்து அவுரா பிரிட்ஜில் தான் இருக்கோம். அவுரா பிரிட்ஜ் எங்கே இருக்கு? இது கர்நாடகா ஹார்டிகல்ச்சர் பார்க்கில் கார்டன். ஸோ இதுக்கு வந்து உள்ளே நீங்கள் வரணுன்னா 100 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. இதில் வந்து இந்த அவுரா பிரிட்ஜில் வந்து நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், ஃபோட்டோஸ் எடுக்கலாம், வீடியோஸ் எடுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி டோல்கேட் பார்ட்டிகிட்ட என்ஜாய் பண்ணலாம். மழை வருது. ஒரு வழியாக இந்த அவுரா பிரிட்ஜிலேருந்து நம்ம வந்து ஃபுல் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்தாச்சு. இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். டிக்கெட் 100 ரூபா தான், பிரச்சனையே இல்லை. ஃபுல்லாக ஃபேமிலியோட கிட்ஸோட வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நான் பாதி பேர் எல்லாம் பயந்துட்டு போகிறாங்க, என்ன ஆகுமோ இதாகுமோன்ட்டு. அவுரா பிரிட்ஜில் ஃபுல்லாக ஆட்டம் போட்டாச்சு. இப்போ அடுத்தது வந்து கீழே. ஆமாம், கீழே போய் நம்ம வந்து அந்த பிரிட்ஜ் எடுக்கணும் ஃபோட்டோ. கீழே போய் நின்று அந்த பிரிட்ஜை ஃபோட்டோ எடுக்கணும். நதீன் இந்த பிரிட்ஜில் இருந்து நம்ம கீழே போயிட்டுருக்கோம். கீழே வந்து நிறைய ஃபிஷ் இருக்குது, ஃபிஷ்ஷு பார்த்துட்டு போகலாம். இன்னும் நிறையா சுற்றி பார்க்க வேண்டியது இருக்குது, ஏகப்பட்டது இருக்கும். இங்கே வந்து வந்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டேவே ஸ்பெண்ட் பண்ணலாம், ஃபுல் டேவே ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் ஃபோட்டோக்கு மட்டும் அப்படியே ஆகும். ஆமாம், ஃபோட்டோ வந்து கரெக்டாக நீங்கள் எல்லாம் எல்லாம் பண்ணால் கரெக்டாக எடுத்துகிட்டு டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியும். இந்த ஃபோட்டோ அதிகம் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கேங்கோட வந்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. இன்னும் எடுத்துகிட்டு தான் இருக்கான், அங்கே இருக்கான். நல்லா இருக்குங்க இடம். இது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்ரீ ஹார்டிகல்ச்சர் கார்டன் சம்திங் இதை போட்டிருந்தாங்க. ஒர்த்து 100 ரூபாய்க்கு வந்தீங்கன்னா ஃபேமிலியோட வந்தீங்கன்னா நல்ல மெமரிஸ் கலெக்ட் பண்ணலாம். கப்புளோட வந்தால் ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸோட கிட்ஸோட வந்தோன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். நல்லா ஒர்த்தான பிளேஸ், ஏன்னா சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஓ இதுலேயே போகலாமா? மீனை பார்த்து போகலாம். இங்கிருந்து பார்த்தா தெரியுது. ஓடி போச்சுடா. மேல இருந்து பார்த்து அங்க ஒரு பட்ட மீனாட்ட போய் பிடிச்சி போயிடலாமா? நம்ம கிளியரா தெரிஞ்சுது. இங்க பக்கத்துல பாருங்க, கலர் கலரா இருக்குது. இங்க பாரு எத்த சூடு. நம்பூர் ஏரியில இருக்க மீன்ரா இது. நம்பூர் ஏரியில இருக்க மீன்ரா இது. நம்பூர் ஏரியில இருக்கிற மீன்ரா இது. அங்க பாருங்க வருது. எதுக்கு துள்ளாம இருக்கிறதுக்கு, எகிரி விழுவாம இருக்கிறதுக்கு இப்படி போட்டுருக்காங்க. நூலு மேல நூலு கை விடுவாங்கல்ல. அந்த மீன்ல நம்ம ஊர் ஏரியில இருக்கிற இல்ல இது இல்ல. இதெல்லாம் நம்ம ஊர் ஏரியில இருக்கிற மீன். இவனே அது 3 கிராஸ்னா. அதெல்லாம் வேற. இதெல்லாம் நம்ம ஊர் ஏரியில இருக்கிற மீன் இல்ல, அப்படியே வளர்த்துறதா.
சரி வாங்க போகலாம். வாங்க 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 வாங்க. அவ்வளோ அப்படியே கிளம்புறதா வாங்க. அது என்னடா அதில் உட்காந்து ரைடு போகலாமா? அதில் உள்ள இன்னொன்று வரும் வட்ட வட்டமாக இருக்கேன். லைட் செட்டப்லாம் தெரிக்கிறது தானே. ஓ இங்கே வந்து வாத்து மேய விட்டுருக்காங்க. இங்கே மீன் இருக்கு. ஆனால் இது நம்ம அந்த மோரூர் ஏரி இருக்கு, இது எக்கச்சக்கமாக இருக்கிறவன் இந்த மீன். ரோக கட்லான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஃபோக்கஸ் ஆக தெரியாது. இது ரோக கட்லா இது தெரியாது. அங்கே போகணுண்டா அதுக்கு ஒயிட் அங்கே போகணுண்டா கிஷோர். தெரியுது ஆரஞ்சு கலர் துளி உண்டு மீன்ல. இங்கே நம்ம கண்ணில் தெரியுதுண்ணா, தெரியல நம்ம கண்ணில் பார்க்குற மாதிரி தெரியலங்கிறேன். ஓகே சரி வாங்க போகலாம். டைம் ஆகுது. அங்கே ஒரு மீன் சொல்லிட்டு இருப்பாரு இங்கே. அட அப்படி இருந்து அதில் எப்படி வந்துச்சு அந்த மீன்? இல்லை தெரியாது இவனே இங்கேருந்து பார்த்தா. வாங்க அண்ணாட போய் பார்க்கலாம். அதில் இருக்க மாட்டேன். நீ ஏதோ போடுவேன்னு பார்த்துட்டு இருக்கு உன்னை. தெரியுது தெரியுது இவனை தெரியும். இங்கிருந்தாலும் தெரியுது. போதும் வாங்க போகலாம். போகலாம் டைம் இல்லை வாங்க. இதுதான் வந்துட்டு இந்த படத்துக்குள்ளெல்லாம் போகும்ல, இந்த படத்துக்குள்ளெல்லாம் இருக்குமே ஷூட்டிங் ஸ்பாட். ஷூட்டிங் ஸ்பாட் இல்லை, இந்த ஏதோ பசில் மாதிரிலாம் இருக்குமே 4 வருஷத்துக்கு மேலே. இந்த பாட்டெல்லாம் எடுப்பாங்க. அந்த டாக்ல நிறைய அடிச்சு நாய் பூனைலாம் அந்த மாதிரி படத்தில் வரும். அது என்ன பேருந்து தெரியல. இப்பயே பண்ணிட்டேன் ப்ரோ. செலிபிரிட்டி பிரதீப்னு சொன்னப்பே நீங்கள் நோட் பண்ணியிருக்கணும். அப்புறம் சவுண்டே கிளிக். நம்ம ஆளுங்க இங்கே உட்காந்துருக்காங்க, ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. ஒரு வழியாக இங்கேருந்து கிளம்ப போகிறோம் கார்டன்லேருந்து. அவ்வளோதான் ஃபைனல் டெஸ்ட். இனிமேல் ஸ்ட்ரிக்டாக வீட்டுக்கு தான். ஆனால் ஃபோட்டோ சூப்பராக தெரியுதுங்கண்ணா. அங்கே போய் உட்காந்து வீடியோ பாருங்க இப்படி தெரியுது. அங்கே போய் எடுத்து பழிச்சிட்டு இருக்கோம். ஃபோட்டோ எடுத்து போகலாம். இல்லைங்க இல்லைங்க. 1 2 அப்புறம் 1 2 அவ்வளோதான். ரெடி 1 2 3. அதே நான் அங்கே அங்கே போங்க அங்கே போங்க அங்கே போங்க. போடா கேஸ்வா போடா போடா. அவங்க மட்டும் வந்தாட போய் சும்மா குதியா ஒரு மெமரி தாண்ட போட இங்கட போறாங்க. போட ஏ ரஞ்சித் போடா. அதே தாங்கண்ணா போங்க. ஏய் போடா. எப்படி சொல்லிடுறா சொல்றா. 1 திரும்ப 2 அவ்வளவுதான். 1 2 மறுக்க அதே மாதிரி 1 2 ஓகேவா? கொஞ்சம் பின்னாடி நிறுத்துங்க. எப்படியோ ட்ரெயின் பாட்டு கண்டுக்காதீங்க. 1 2 சொன்னதுக்கு அப்புறம் 1 2 3 சொல்லுங்க. 2 சைடுல 2 1 2 அவ்வளவுதான். அப்படி வீடியோ 1 2 நான் 1 சொல்லும்போது இறங்குங்க, 2 சொல்லும்போது திரும்ப இறங்குங்க. 10 பொசிஷன் அவர் சொன்ன வாட்டி அடிச்சுக்கலாம். ஓகே ரெடி. ஸ்டார்ட் சொல்லு. ஏய் எல்லாத்தையும் போடு போடு எல்லாத்தையும் போடு போடு. ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 10 அப் ஆல்ரா. எடுத்துட்டியா? என்ன சொல்றாரு தெரியும்டா. என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? எல்லாரும் போட மாட்டாங்கடா. போடு என்ன சொன்னால மச்சான் போடு. அச்சி ஈஸி தான்டா. அடுத்தனா எல்லாம் அடிக்க முடியாது. டேய் கிஷோர் இப்படி போடுறது இல்ல. ஆனா இவன் போயிட்டு கீழ இறங்கிட்டு ஏறி தட்டுவான் அவன். ஜோத்தோர ஒன்னு போட்டு கேட்டா அது பண்ண முடியாது. புஷ் அப் கிளாப் பண்ணனும். ஒரு புஷ் அப் கிளாப் பண்ணு பார்க்கலாம். பண்றா 5 இல்ல ஃபர்ஸ்ட் ஒன்னு பண்ணிக்காம ரெண்டு பண்ணிக்காம வாய் விட்டு மாட்டி போ. ஐயா வாங்க அம்மா வாங்க எல்லாம் ஒரிஜினல் வயித்துக்காக. அதேதான். ஆனா பீ வந்து போடா. ஏய் இது பண்ண மாட்டியா சார்? 4 வருஷம் டேய் சும்மா ஆளுக்கு ஒன்னு சொல்றீங்க. அதேதான் அப்படிதான். 1
2 3 3 அடிச்சிக்கங்க அப்படியே 3 அடிச்சு 1 2 தான் 2 இல்ல 3 இது 3 அடிச்சு வீடியோ போடுறா சொல்லிட்டேன் சரி வா வெளிய நம்ம பண்றத பார்த்தா ஷோ போட்டதை பார்த்து எவ்வளவு பெருமையா நினைச்சிருப்பாங்க டான்ஸை பார்த்துட்டு ஐயோ இவ்வளவு பார்த்தோம் ஐயோ இன்னாலும் பண்றது அவ்வளோதாங்க ஊட்டிலேருந்து கிளம்ப போகிறோம். பாய் பாய் பாய். நல்லா தெரியுது நல்லா தெரியுது. என்ன ஸ்டார்ட் எதுவுமே இது சொல்ல மாட்டேங்கிறாங்க. பெரிய பைசன்னா ரெண்டு பேருமே போ கோமணிக்குது அது எப்பா ஒரு வழியாக ட்ரிப்பு போயிட்டு வந்து எல்லாம் செட்டில் ஆகிட்டோங்க. ஒரு வழி வழி ஆயிடுச்சு. எல்லாம் கும்பிடு குருசாமி நல்லபடியாக போயிட்டு வந்தாச்சு. ஜிம்ல எழுதிலாம் இருக்கிறேன் எவன் என் வெயிட் செட்டுக்காக போனானோ அம்மா சில்க் அப்படின்னு அப்புறமா கூட எடுத்து வச்சிருவேன். வாழ பிடிக்கலான்னு பார்க்குறேன். ஒரு வழியாக 2 days ட்ரிப் வந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு போயிட்டு வந்துட்டோம். மணி 1 மணிக்கு எல்லாம் ஜிம்முக்கு வந்துட்டோம். எல்லோரும் இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.